கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் தினம்தோறும் ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். இணைந்திருங்கள். அதிகால வேளையிலே தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். சகரியா 1 அதிகாரம் 4 உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அனுதினமும் செய்தி கேட்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர என்ன செய்யணும்? எத்தனையோ குடும்பத்திலே தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. இன்னைக்குள்ள செய்தி ஒரு 3 வசனம் தியானித்தால் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். வசனத்தோட இருப்பிட வேணா சொல்றேன். கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசிக்கலாம். முதல்ல இந்த வசனம் தியானிப்போம், அதுக்கப்புறம் இந்த வசனத்தை நம்ம பேசுவோம். உங்கள் பிதாக்களை போல் இராதேயுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. உங்கள் பிதாக்களை போல இராதேயுங்கள். இப்போ எனக்கு அம்மா அப்பா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, இப்படி முந்தின சந்ததியெல்லாம் இருக்கும். இப்போ எங்க அம்மாவுடைய பேக்ரவுண்டு, அப்பாவுடைய பேக்ரவுண்டு, அதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது எல்லாருமே விக்கிர வழிபாடா இருப்பாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ என் வாழ்க்கையில கூட சில நேரத்துல சில வருஷங்கள் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். அதனால என்ன பிரச்சனை ஆகுது, என்ன போராட்டம் வருது, என்ன குழப்பம் வருது, எப்படி பாவத்துல விழுந்தேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என் லைஃப்ல நான் அனுபவிச்ச பிரகாரம் பார்க்கும்போது, சின்ன வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான். வாலிப வயசுல இருக்கிறதுனால எடுத்தாச்சு. சர்ச்சில் தான் கல்யாணம்லாம் முடியுது. நாங்கள் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போயிட்டுருப்போம். எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க பழக்கம் இல்லை, தெரியாது. தேவனை தேடிற பழக்கம் சுத்தமாக இல்லை, துதிக்கிற பழக்கம் இல்லை, சர்ச்சுக்கு போகிற பழக்கம் ரொம்ப இல்லை. ஆனால் வியாபாரத்தில் அதிகமாக ஆசை உள்ள ஒரு வியாபாரி, அவ்வளோதான். முந்தின பிதாக்களை போல இராதேயுங்கள். முந்தின பிதாக்கள் அப்படின்னா எங்க அம்மா அப்பா வாழ்க்கையில எப்படி விக்கிரத்துக்குள்ள மாட்டிட்டாங்க, எங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருந்துச்சு, அதே போல நீங்களும் மாட்டிக்கொள்ளாதீங்கள். சில குடும்பத்துல ஜெபகுரி போறோம். நாங்க ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் முறைப்படி கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என் கணவர் விக்கிர வழிபாடுல போயிட்டாரு. இப்ப அதிகமா விக்கிரத்துல அடிமையா இருக்கிறாரு. வீட்டுல நிம்மதியே இல்லை. ஒரே போட்டோவா இருக்கு, ஒரே விக்கிரமா இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல புலம்புவாங்க.
இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, உங்கள் பிதாக்களை போல இராதேயுங்கள் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். தீர்க்கதரிசிகளுடைய வாயில ஒரு அருமையான வார்த்தை வருது. உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எச்சரிப்பு கொடுப்பாங்க. எப்படி எச்சரிப்பு கொடுப்பாங்க அப்படின்னா, இது பொல்லாத வழி, இது பொல்லாத செயல், இது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பாங்க. மனம் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புங்கள் பிரசங்கம் இருக்கு. தீர்க்கதரிசிகள் அழகா சொல்லியிருக்காங்க. உங்கள் பொல்லாத வழிகளையும், இரண்டாவது பொல்லாத கிரியைகளையும். வழி அப்படின்னா பொல்லாத வழியில போயிட்டு இருக்காங்க, கிரியை அப்படின்னா பொல்லாத செயல்ல செய்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் பொல்லாத வழியில இருக்கும்போது ஆசீர்வாதத்தை தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷன் பொல்லாத செயல்ல இருக்கும்போது அந்த குடும்பத்திலே இல்லைன்னா அந்த வீட்டுல சமாதானம் இருக்காது. என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாத நிறைய காரியங்கள். அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளதான் சமாதானம். நானும் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து, வீட்டுல எலுமிச்சப்பழம் பூவெறிய ஒளிச்சு வச்சிருப்பேன். ஏன்னா மாந்திரியத்துக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன். என் கூட இருந்த ஒரு நபர், நல்ல மாந்திரியம் பண்ற ஒரு நபர், பணம் கேட்பாரு, நானும் கொடுத்துருவேன். 1 லட்சம் 2 லட்சம்லாம் கொடுக்கல, 13 லட்சம் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கே மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. மாந்திரியம் பண்ணி நான் செத்து போன்னு சொல்லி எனக்கு பண்ணியிருந்தாங்க. இப்படி நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு விக்கிரத்துக்குள்ள ஒரு அடிமையா வாழ்ந்ததுனால சில வசனங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு, அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க பிரச்சனை வருது, எங்க போராட்டம் வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் பொல்லாத வழியில நடக்கும்போது அந்த வீட்டுல இயேசு எப்படி இருப்பார், அதுதான் நம்மளுடைய கேள்வி. பொல்லாத கிரியை இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை நைட் நேரத்திலே தினந்தோறும் இணைந்திருந்தால் உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் பிரயோஜனமா இருக்கான்னு சொல்லி நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்குறீங்களா, அந்த 1/2 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் இருக்கா மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ஆசை இருக்கு. நம்ம கையில இப்போ ஒரு பெரிய செல்போன் இருக்கு. அந்த செல்போன்ல ஒரு பக்கம் நன்மை இருக்கு, இன்னொரு பக்கம் தீமை வாசல் திறக்கப்பட்டிருக்கு. நன்மை யோசிக்கும் போது இயேசு கூட இருப்பார், கிருபை கூட இருக்கும், சத்தியம் கூட இருக்கும். தீமை யோசிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில பல ஸ்டெப் இறங்கிடுவாங்க. அதை ரெண்டையும் ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம், சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைக்கிற ஒரு குடும்பம், விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு குடும்பம், என் குடும்பத்துல சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குடும்பம், நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையை வச்சு மட்டும்தான் ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா, விடுதலை இருக்கா, ஆசீர்வாதம் இருக்கா, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி செல்போன்ல நம்ம சார்ஜ் இருக்கா, சார்ஜ் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோமோ, அதே போல இந்த பூமியில நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ளே முதல்ல சமாதானம் இருக்கா, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கா, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கா, என் வாழ்க்கை சிறையிருப்புல இருக்கா, இல்ல ஒரு விடுதலையான நிலைமையில இருக்கா. ஏன் நிறைய ஒரு ஒரு கேள்வி மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நீங்க அப்படியே யோசிக்கலாம். உங்க இதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் நிம்மதி இல்லாம ஒரு பைத்தியக்காரன் போல மன அழுத்தத்துல, டிப்ரெஷன்ல நான் அலைஞ்சிருக்கேன். சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, சாபத்துல வாழ்ந்திருக்கேன். சிறையிருப்பு, ஒரு பாவ அடிமையில வாழ்ந்திருக்கேன். எது பிரதர் பாவ அடிமை? இயேசு கிறிஸ்துவை விட்டு தள்ளி போனா எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி கொள்வான். சில குடும்பத்துல மதுபானம் அப்படிம்பாங்க, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற கஞ்சா பழக்கம் இருக்கு, ட்ரக் அடிக்ட் இருக்கு, விபச்சார அடிமை இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதுனாலே அந்த மனுஷன் எங்கேயோ ஒரு சிறையிருப்புல இருப்பான், வெளியே தெரியாது, அவ்வளவுதான். சின்ன பாவமோ பெரிய பாவமோ கர்த்தரை விட்டு தள்ளி போய் அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருப்பான். சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி உயிரை கொடுத்துருவாங்க. 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரெண்டோடய பேசிட்டு இருப்பாங்க. அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் இயேசுவோட பேசியிருக்கலாம். இப்படி நம்ம நிறைய காரியங்கள் யோசித்து பார்க்கலாம். நான் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு வரும்போது, ட்ரெயினில் ஒரு வாலிப பையன் 6 மணிக்கு ஃபோன் பேச ஆரம்பித்தான். 12:10க்கு பக்கத்தில் போனேன். ஃபோனை வைக்க போறியா, என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே தூங்கிட்டான். 6 மணி நேரம் கண்டினியூவாக ஒரே ஒரு வாலிபர்கிட்ட பேசிட்டு இருக்கான். சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இதுதான் இன்னைக்கு நிலைமை. கடைசி காலத்தில் அம்மாட்ட பேச பிடிக்கல, அப்பாட்ட பேச பிடிக்கல, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேச பிடிக்கல, வேற யார்கிட்டயோ பேச பிடிக்கல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. சில குடும்பத்துல ஃப்ரெண்டுகிட்ட பேசியாச்சு அப்படின்னா எல்லாம் சரியாயிரும் நினைப்பாங்க. அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், ஃபேமிலி ஃபேமிலி தான். உன் வீட்டாரே சத்துரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள நம்ம நல்லது பேசினாலும் பிரச்சனை வரும், எதை பேசினாலும் பிரச்சனை வரும். என் வாழ்க்கையிலலாம் கர்த்தரோட கிருபையினாலே தேவனோட சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ தேவனோட சமூகத்துல காத்திருக்க ஒரு கிருபை கொடுத்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க வெளியில போயிட்டு வரீங்களா, வேலைக்கு போறீங்களா, கம்பெனி வச்சிருக்கிறீங்களா, வியாபாரம் பார்க்குறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எந்த வேலை பார்த்தாலும் சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனு, டிவி இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. கண்டிப்பாக பைபிள் எடுங்க, கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், சந்தோஷம் வேணும், மன மகிழ்ச்சி வேணும், குடும்பத்துக்குள்ள எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் இருதயம் தேவனோடு தொடர்பில் இருக்கா? அதுதான் கேள்வி. அப்போ முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். அந்த 2 பாயிண்ட் தான் சொல்றாரு. அந்த 2 பாயிண்ட்ல என்ன பிரதர் இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் பொல்லாத வழியில போயிட்டு இருக்கான் அப்படின்னாலே அங்க பிசாசு கூட இருக்கு. பொல்லாத செயல் செய்துட்டு இருக்கான் அப்படின்னா அங்க பிசாசு கூட இருக்கு. ஏன் மனம் திரும்புற பிரசங்கம் நம்ம பரிசுத்த வேதாந்தத்துல எல்லா பகுதியிலுமே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மனம் திரும்பும் போதுதான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த இடத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதலையும் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்திலும் ஈடுபடும் போது அங்க இயேசு இருக்க மாட்டார். இது என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்திருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல முடியும். இயேசு வந்த வீட்டுல தான் சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல தான் சமாதானம், இயேசு இருக்கிற வீட்டுல தான் விடுதலை, இயேசு இருக்கிற வீட்டுல தான் ஆசீர்வாதம் இருக்கும். 100 ரூபா இருந்தா கூட சமாதானமா இருப்பாங்க. என் வாழ்க்கையில சொல்ல முடியும். கையில என்ன ரூபா இருந்தாலும் சரி, ஓ இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப், அடுத்த வேலைக்கு போயிடும். எப்படி அப்படின்னா, இயேசு கூட இருக்கணும். இன்னைக்கு பணத்துக்காக ஓடி இருக்காங்க, அதெல்லாம் சாத்தியமே விடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், அது ஒரு மெத்தட் இருக்கு. உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள்.
என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கூப்பிட்டார்கள். அதுல அடுத்த பாயிண்ட் நம்ம எதை பிடிக்கணும் அப்படின்னா, கூப்பிட்டார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சேனைகள் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். நீங்க போற வழி தப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள். ரெண்டே பயணம் சொல்றாரு. கூப்பிட்டாங்க, ஆனா செவி கொடுக்கல, கவனிக்கல, கவனியாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்ப இரவு நேரத்துல இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கலாம்? நான் உங்களை விட்டு ஏதாவது தள்ளி போயிருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்துல தேவன் உங்களை பார்ப்பாரு. பரலோகத்துல தேவன் உங்களை பார்க்கும்போது தான் ஆசீர்வாதம். நான் முதல்ல சொன்னேன், ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இது முதல் வசனம். அடுத்தாப்புல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 3:26. கையில் ஒருவேளை பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களில் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாய் இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, அந்த வேலை நீங்க நல்லா ஆழமா கவனிச்சா புரியும். இன்னைக்குள்ள செய்திக்கு அது ஜாயிண்ட் வசனம். பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். அதற்காக இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிர் தெழுந்த பின்பாக முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். நம்மளை ஆசீர்வதிக்கணும், அது பிதாவின் சித்தம். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஜீவ பலியாக தந்தார், கிருபாதார பலியாக தந்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார், என் அக்கிரமத்துக்காக மரித்தார், எனக்காக அவர் காயப்பட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவன் உங்கள் எல்லாரையும், அதுல ஒரு முக்கியமான ஒரு வேர்டு வருது, உங்கள் எல்லாரையும். அதை நம்ம இப்படி சொல்லலாம், நம்ம எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, பொல்லாத காரியத்திலிருந்து, பொல்லாத செயலிலிருந்து, பொல்லாத வழியிலிருந்து விலக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாத காரியம் இருக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது பொல்லாத காரியம் இருக்கும் என்றால் அதுல இருந்து மனம் திரும்ப தான் செய்யும், வேற வழியே இல்லை. கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், அதுக்கு ஒரு வழி இருக்கு. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம் பிரதர், அப்ப என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சுவாரா? ஆசீர்வதிப்பாரு. 7 நாள் இருக்கு, 7 நாள்ல டெய்லி 3 நேரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, டெய்லி 4 நேரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, டெய்லி 2 நேரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, சில குடும்பத்துல 1 நேரம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. டெய்லி நம்ம வாழணும் அப்படின்னா டெய்லி ஒரு 3 நேரம் சாப்பிட்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா? நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று யோவான் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா வசனத்தை உட்கொள்ளும் போது, வசனத்தை நாம் தியானிக்கும் போது, வசனம் நம்ம இதயத்துக்குள்ள மனப்பாடமா இருக்கும் போது நம்ம வாழ்க்கை வசனத்தினாலே காத்து கொள்ளப்படும். வசனம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு இருட்டுக்குள்ள போறான் அப்படின்னா
உன்னோட வாழ்க்கை எங்கே விழ போகிறான் தெரியாது. நைட் நேரத்தில் டார்ச் லைட் வச்சுட்டு போவாங்க. என்னன்னு கேட்டால், இருட்டாக இருக்குது தெரிய மாட்டுக்கு, அதான் டார்ச் லைட் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் சில வீட்டில் டார்ச் லைட் நல்ல குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க, ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல காஸ்ட்லியாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் சில வீட்டில் பார்த்தா சும்மா சாதாரண ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பாங்க. அந்த டார்ச் லைட் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்து போவாங்க. அதே போல் வசனம் இதயத்துக்குள்ளே அதிகமாக இருக்க எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்க அப்படியே தேவ ஆவியான் வெளிப்படுத்துவார். வசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்துவார். வசனம் இதயத்துக்குள்ள இல்லை அப்படின்னா அவளோட வாழ்க்கையிலே எது கரெக்டு எது தப்பு, இது என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இது 2வது வசனம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? மார்க்கு 7, 20 23 வரைய நான் 21, 22 மட்டும் வாசிக்கேன். மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை. ஆசீர்வாதத்து தடை எது அப்படின்னு சொல்லி நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கும்போது ஆசீர்வாத தடை இருக்கும். இதை நான் கண்டுபிடிச்சு. ஏன்னா ஏன் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லை? நான் ஏன் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டேன்? ஏன் வியாபாரத்தில் கஷ்டப்பட்டு நான் நடுரோட்டுக்கு வந்தேன்? என் வாழ்க்கையில் எல்லாமே ஏன் நஷ்டமாயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு, நம்ம 24 மணி நேரம் என்ன யோசிக்கிறோம், இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செல்ஃபோனில் சார்ஜ் இருக்கா இல்லையா எல்லாரும் செக் பண்ணி பார்க்குறீங்களோ, நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியம் இருக்கா அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா நல்லது. மனசுடைய இதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனை இருக்கும்போது சமாதானம் இருக்காது. விபச்சார எண்ணங்கள் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. வேசித்தனம் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. கொலை பாதகங்கள் அன்பு கூறாமல் இருக்கும்போது சமாதானம் இருக்காது. களவாண்டுட்டே இருக்கிறாங்களா, சமாதானம் இருக்காது. பொருளாசையில் ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே சமாதானம் இருக்காது. துஷ்டதனங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பின்னாடி ஆபத்து. துஷ்டத்தனம், கெட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது அங்கே சமாதானம்லாம் இருக்காது. கபடு, அப்புறம் காம விகாரம். கபடுனா பொய், வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவாங்க, உண்மையே பேச தெரியாது. அப்படிலாம் இருக்கும்போது சமாதானம்லாம் இருக்காது. காம விகாரத்திலே வாழும்போதெல்லாம் சமாதானம்லாம் இருக்காது. வன்கண், அடுத்த வீட்டில் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், அவன் நல்லா இருக்கான், அவன் குடும்பம் நல்லா இருக்கு, இப்படிலாம் யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அந்த குடும்பம்லாம் நல்லாவே இருக்காது. தூசணம், கெட்ட வார்த்தை, அவன் நல்லா இருப்பானா, அவன் குடும்பம் நல்லா இருக்குமா, அப்படி யாராவது யோசித்தாங்கன்னா அந்த குடும்பமும் நல்லா இருக்காது. பெருமை, நான் சாதிச்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன், இதை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் பெருமை பாராட்டுறாங்களோ அங்கே கிருபை இருக்காது. இயேசு கூட இருக்க மாட்டார். மதிகேடு புறப்பட்டு வரும், மூளை இல்லாத தனங்கள் புறப்பட்டு வரும். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆசீர்வாதத்து தடை காணப்படும். பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எது பொல்லாத வழி, எது பொல்லாத செயல்கள், அது நம்ம தான்ப்பா கண்டுபிடிக்கணும். என் வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம்
கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு உலகத்துல எத்தனை காரியம் இருக்கு. ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை சொல்லித்தரேன், அவ்வளவுதான். அதனால நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன், வேஷம் போடுற கிறிஸ்டினாவே நான் வாழ்ந்துருவேன், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பிரியம் இல்லை, விருப்பம் இல்லை, நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னா அவங்க அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். ஏன்னா மனம் திரும்பினாதான் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பினாதான் விடுதலை, மனம் திரும்பினாதான் சமாதானம், மனம் திரும்பினாதான் சந்தோஷம், மனம் திரும்பினாதான் ஒரு குடும்பத்துல இயேசு கூட இருப்பார். இதுதான் பைபிள் வாசித்து நான் கண்டுபிடிச்ச உள்ள சத்தியங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம். அர்ப்பணிங்க. சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு முழங்கால் போடுங்க, கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டுப்போன ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து ராஜா மாம்சத்துல வெளிப்பட்டீங்க, தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்க, தாவீதின் குமாரனா வெளிப்பட்டீங்க, கிருபதர் வழியா வெளிப்பட்டீங்க, ஜீவாதிபதியாக எங்களுக்காக வந்தீங்கப்பா, உலக ரட்சகரா வெளிப்பட்டீங்கப்பா, சமாதான பிரபுவா வெளிப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க மாம்சத்துல வந்தீங்க. உண்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னீங்க. எந்த குடும்பத்திலே இணைந்திருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்திலே தள்ளி போய் வாழ்ந்தாங்களோ அந்த பாவத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிக்கணும். இரவு நேரத்திலே ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய இதயத்துக்குள்ளே தேவ ஆவியினால் நிரப்புங்க, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணிதே என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள நீங்க தங்கிருங்கப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதத்தின்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் டிராவலிங்கில் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சமாதானத்தை தாங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, பாதுகாப்பு தாங்க, பெலன் தாங்க. நைட் யாரெல்லாம் டிராவலிங்கில் இருக்கிறாங்களோ, நைட் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்காங்களோ உங்கள் கிருபை வேணும். உங்கள் ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேலையடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா குழப்பத்தையும் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. அது மாத்திரமல்ல, சில குடும்பத்திலே இதயத்துக்குள்ள பாரம், கடன் பிரச்சனை, மன அழுத்தம், பிரிந்த நிலைமை, பிள்ளை இல்லாமல் இருக்கு, திருமணம் முடியாமல் இருக்கு, குடும்பத்தில் பல காரியத்தில் போராட்டம், சில குடும்பத்தில் விதவையா இருக்காங்க, வயசாயிட்டு பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, கடன், மன அழுத்தம், வீடு கட்டுற தடை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்கள் கரத்தில் தாய்மொழி அர்ப்பணிக்கிறோம். நார்மல் டெலிவரி தாங்க. திருமணம் முடியாமல் பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனார்லி அப்போ மினிஸ்டர்லி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியேனே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான் சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆரோக்கியம். எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான். எங்கள் கூட நீங்கள் தங்கிருங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட இளமை எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறோம்.
இன்னுமாக எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை குழப்பத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கா டெய்லி ஒரு நிமிஷமாக ஜெபிங்க. 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். உங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.